இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34:6. This poor man cried, and the Lord heard him and saved him out of all his troubles. இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த செய்தி அநேகமாக 3வது முறையாக நான் கொடுக்கிறேன். வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற போது தேவன் சில வார்த்தைகளை தொடர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். 2023 ஆண்டில் கர்த்தர் உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்தில் வழி நடத்தினார். அநேக காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எதை நாம் பெறலையோ அதை பெறுகிற காலம் நெருங்கி விட்டது. இந்த ஏழை கூப்பிட்டான். யார் ஏழை? 2 காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல். ஆவிக்குரிய பாதை, உலகத்துக்குரிய வழிகள். இந்த 2லும் 2 விதமான குறைபாடுகள். கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வழிநடத்துதல் பெற்றவர்கள், தேவனுக்குள் வாழுகிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனோடு அண்டி இருந்தவர்கள், மாமிசத்திலே விழுந்து ஆவியை அழித்து விட்டார்கள். அதிலே அவர்கள் ஏழையாகிவிட்டார்கள், கைவிடப்பட்டவர்களாக. எப்போது ஆண்டவரை விட்டு பிரிந்தார்களோ அவர்கள் ஒரு அனாதையாக, கைவிடப்பட்டவர்களாக, ஆண்டவரே மீண்டும் எனக்கு வாழ்வு கிடைக்காதா? மீண்டும் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதா என்று பரிதபிக்கிற சூழலிலே ஏழை. இனி ஒன்று, வாழ்க்கை முறைகளில், உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே தேவை, பொருளாதார தேவைகள், வேலை வாய்ப்பு, இவற்றெல்லாம் இழந்து ஒன்றுமில்லாதபடி தெருவிலே நடக்கிற சூழ்நிலை. ஒரு ஏழை. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே கைவிடப்பட்டவர்களாக இருக்கிற அந்த சூழலிலே ஏழையாயிருக்கிறவர்கள். இவர்கள் 2 பிரிவினரும் தாங்கள் மீண்டும் பழையபடி ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இப்போது நாம் ஏழையாக இருக்கிறேன், ஆண்டவரே ஒரு விசை கூட உடைய வல்லமை எனக்குள்ள கடந்து வரட்டியா? ஆண்டவரே பரிசுத்த ஆவி என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே தினமும் வேதத்தை வாசிக்கிற எண்ணங்களை கொடுங்க, ஜெபிக்கிற எண்ணங்களை கொடுங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய மகனாய் வாழ, நீர் விரும்புகிற பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. வானத்தை நோக்கி அபயமிடுகிற பொழுது கர்த்தர் கேட்டு அவனை விடுவிக்கிறார். கண்ணீரை காண்கிறார். கண்ணீர் விட்டு கதறணுமா? கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். அதுபோல் ஆண்டவரே ஒன்றுமில்லை, வேலையை இழந்து நிற்கிறேன், வீட்டை இழந்து நிற்கிறேன், வெள்ளம் புரண்டி என் வீட்டை அழித்து விட்டது, என்ன செய்வேன்? தத்தளித்து கொண்டு ஏழையாயிருக்கிற சூழலிலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே கைவிடப்பட்டவர்களாக, எளிமையாக இருக்கிற சூழலிலே இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூட துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கைவிடப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்களேயானால், ஆவிக்குரிய ரீதியிலும் உலகத்திற்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எளிமையாக கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்களேயானால், ஆண்டவரே அவர்களை ஒரு விசை கூட கண்ணோக்கி பாருங்க. தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக. எல்லாமல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.